PPG 302 crop improvement. ஸோ இன்றைக்கி லெக்சர் நம்பர் 11, 12 ரெண்டு சேர்ந்து பார்க்க போகிறோம். என்னென்ன கிராப் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கௌபி அண்ட் கிரவுண்ட்நட் ரெண்டு கிராப்பும் சேர்ந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கௌபி பார்க்க போகிறோம். கௌபி விக்னா அங்கிகுலேட்டா குரோமோசோம் நம்பர் 2N22. பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் பார்த்தீங்கன்னா இந்தியா. கிளாசிஃபிகேஷன் வந்து ஃபேரிஸ் வந்து 1965 அதில் ஒரு 3 சப்ஸ்பீசிஸ் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா விக்னா அங்கிகுலேட்டா, சப்ஸ்பீசிஸ் அங்கிகுலேட்டா. ஸோ இது வந்து கிரைன் டைப் கௌபி. ஸோ பாடோட லென்த்து பார்த்தீங்கன்னா 18 to 13 சென்டிமீட்டர் லாங் இருக்கும். ஸோ விக்னா அங்கிகுலேட்டா, சப்ஸ்பீசிஸ் அங்கிகுலேட்டா அண்ட் தென் விக்னா அங்கிகுலேட்டா, சப்ஸ்பீசிஸ் சைனன்சிஸ். ஸோ இதுவும் கிரைன் டைப் கௌபி தான். ஸோ இதோட பாட் லென்த்து பார்த்திங்கன்னா 20 to 30 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ ரெண்டாவது விக்னா அங்கிகுலேட்டா, சப்ஸ்பீசிஸ் சைனன்சிஸ். ஸோ இதுவும் கிரைன் டைப்பு, பாட் லென்த்து வந்து 20 to 30 சென்டிமீட்டர்ஸ். ஸோ அடுத்து வந்து விக்னா அங்கிகுலேட்டா, சப்ஸ்பீசிஸ் வந்து செஸ்கிபெடாலிஸ். ஸோ இது வந்து வெஜிடபிள் கப்பி. இதுக்கு ரெண்டு முன்னாடி பார்த்தது அங்கிகுலேட்டா அண்டு சைனன்சிஸ் ரெண்டுமே கிரைன் டைப்பு. செஸ்கிபெடாலிஸ் வந்து வெஜிடபிள் கப்பி. ஸோ பாடோட லென்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். 30 to 100 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பாட் லென்த் இருக்கும். ஸோ கிளாசிஃபிகேஷன் 1965 ஹாரிஸ் கிளாஸிஃபை பண்ணார் 3 சப்ஸ்பீசிஸ். என்னென்ன விக்னா அங்கிகுலேட்டா, சப்ஸ்பீசிஸ் அங்கிகுலேட்டா, இன்னொன்று சைனன்சிஸ் அண்ட் தென் செஸ்கிபெடாலிஸ். ஸோ அங்கிகுலேட்டா வந்து கிரைன் டைப்பு. பாட் லென்த் வந்து 8 to 13 சென்டிமீட்டர் லாங் இருக்கும். சைனன்சிஸ் வந்து கிரைன் டைப்பு. ஸோ பாட் லென்த் வந்து 20 to 30 சென்டிமீட்டர் இருக்கும். செஸ்கிபெடாலிஸ் வந்து வெஜிடபிள் டைப்பு. ஸோ பாட் லென்த் வந்து 30 to 100 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஓகே, அண்ட் தென் ப்ரீடிங் அப்ஜெக்டிவ். ப்ரீடிங் அப்ஜெக்டிவை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரீடிங் ஃபார் மீடியம் டியூரேஷன் ஹை யீல்டிங் வெரைட்டிஸ் ஃபார் ட்ரை லேண்ட் கண்டிஷன். ஸோ ஹை யீல்டிங் ஃபார் மீடியம் டியூரேஷன் அண்டு ட்ரை லேண்ட் கண்டிஷன். ட்ரை லேண்ட் கண்டிஷனுக்கு மீடியம் டியூரேஷன் இருக்க மாதிரி ஹை யீல்டிங் கிடைக்கிற மாதிரி ப்ரீடிங் பண்ணணும். அண்ட் தென் ப்ரீடிங் ஃபார் ஷார்ட் டியூரேஷன் வெரைட்டிஸ் சூட்டட் ஃபார் இரிகேட்டட் அண்டு மிக்ஸ்டு கிராப் கண்டிஷன். ஓகே, ஸோ மீடியம் டியூரேஷன் எதுக்கு? ட்ரை லேண்டுக்கு. ஷார்ட் டியூரேஷன் எதுக்கு? இரிகேட்டட் அண்டு மிக்ஸ்டு கிராப் கண்டிஷன். ஓகேவா? அடுத்து ப்ரீடிங் ஃபார் வெஜிடபிள் கௌபி. ஓகே, அண்ட் தென் ப்ரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ட். ஸோ இம்பார்ட்டன்ட் டிசீஸ் பார்த்திங்கன்னா ஆந்த்ரக்னோஸு, எல்லோ மொசைக் வைரஸு, சர்க்கோஸ்போரா லீஃப் ஸ்பாட்டு, ஃபியூசேரியம் வில்ட்டு, இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் டிசீஸு. இதுக்கு ப்ரீடிங் பண்ணலாம். அண்ட் தென் ப்ரீடிங் ஃபார் பெஸ்ட் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் பெஸ்ட் பார்த்திங்கன்னா லீஃப் ஹாப்பர், எப்பிட்ஸ் வந்து அண்ட் தென் பால் போர். ஸோ இது மூணுமே பெஸ்ட், இம்பார்ட்டன்ட் பெஸ்ட்டு. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் வந்து ப்ரீடிங் ஃபார் ஃபோரேஜ் கௌபி. ஸோ ஃபோரேஜாகவும் கௌபி பிளான்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரீடிங் பண்ணலாம். ஸோ இது ப்ரீடிங் அப்ஜெக்டிவ். ஸோ ப்ரீடிங் மெத்தட்ஸை பொறுத்தளவுக்கு இன்ட்ரோடக்ஷன் பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி, அயன் கௌபி அண்டு ரஷ்யன் ஜெயிண்ட்டு. ஹைப்ரிடைசேஷன் அண்ட் செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு இன்டர் வெரைட்டியில் CO6 அண்டு CO2. CO6 பொறுத்தளவுக்கு பேரண்ட் பார்த்திங்கன்னா MS 9804 கிராஸ்டு வித் C152. CO2 பொறுத்தளவுக்கு C521 கிராஸ்டு வித் C419. ஸோ இன்டர் வெரைட்டியில் பொறுத்தளவுக்கு 2 CO6 அண்டு CO2. மியூட்டேஷன் ப்ரீடிங்கை பொறுத்தளவுக்கு CO5. ஸோ இதுதான் வெரைட்டி ப்ரீடிங் மெத்தடை பொறுத்தளவுக்கு. ஸோ கௌபி வெரைட்டி சூட்டபுள் ஃபார் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா CO2, CO3, CO4, KM1, Payur1, CO6, CO5. ஸோ இந்த வெரைட்டிஸ் எல்லாமே சூட்டபுள் ஃபார் தமிழ்நாடு கண்டிஷன். பேரண்டேஜ் அண்ட் டியூரேஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த கிராப் பார்த்திங்கன்னா கிரவுண்ட்நட்டோட சயின்டிஃபிக் நேம் அரக்கிஸ் கைப்போஜியா. ஸோ குரோமோசோம் நம்பர் பார்த்திங்கன்னா 2N=40. ஸோ பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் பார்த்திங்கன்னா இது பிரேசில். இதோட கல்டிவேட்டட் கிரவுண்ட்நட் வந்து பார்த்திங்கன்னா அல்லோ டெட்ராப்ளாய்டு. ஓகே, ஸோ இதோட ஜீனோம் கண்டென்ட் பார்த்திங்கன்னா AABB இருக்கா, டெட்ராப்ளாய்டு அல்லோ டெட்ராப்ளாய்டுன்றதுனால AABB தான் ஜீனோம் கண்டென்ட்டு. கிரவுண்ட்நட்டை வந்து அன்பிரெடிக்டபிள் லெக்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பிரெடிக்டபிள் லெக்யூம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லா பிளான்ட்லேயும் பிளான்ட் இருக்குது, ஃப்ளவர் இருக்குது. ஃப்ளவர் எங்கே இருக்குன்னா சாயிலுக்கு மேலே ஃப்ளவர் இருக்கும், பிளான்ட்டோட மேலே மேற்பகுதியில். ஸோ அங்கே பூ பூத்துச்சுன்னா அங்கேயே தான் சீட் டெவலப்மெண்ட் இருக்கும். மேலே தான் பூ இருக்கும், மேலேயே தான் சீட் டெவலப்மெண்ட் இருக்கும். ஆனால் கிரவுண்ட்நட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ளவர் எங்கே பூக்கும்? சாயிலுக்கு மேலே. ஆனால் சீடு எங்கே டெவலப் ஆகும்? சாயிலுக்கு கீழே. ஓகேவா? ஸோ அந்த சாயிலுக்கு கீழே
பாடு டெவலப் ஆகுது, அதாவது சீடு டெவலப் ஆகிடுச்சா இல்லையா, எவ்வளோ ஈல்டு நமக்கு தரும், எவ்வளோ நல்லா வந்து கிரெயின் ஃபில்லிங் நல்லா ஆகுதா, ஐ மீன் பாடு டெவலப்மெண்ட் நல்லா ஆகுதா, மெச்சூரிட்டி நல்லா ஆகுதா, உண்மையிலே பாடு செட் ஆகுதா இல்லையா, கர்னல் டெவலப் ஆகுதா இல்லையான்றதை நம்மளால் பார்க்கவே முடியாது. எப்போ பார்க்க முடியும்னா ஓவரால் எல்லாமே முடிஞ்சு ஃபுல்லாக மெச்சூர் ஆனதுக்கப்புறம் பிளான்ட்டை ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன தெரியும் நம்மளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஈல்டு கிடச்சிருக்கா, பாடல் நல்லா டெவலப் ஆகிருக்கா அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் இது என்னன்னு சொல்கிறாங்க, அன்பிரடிக்டபிள் கிராப் ஆர் அன்பிரடிக்டபிள் லெக்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எப்படி அது பாடு டெவலப் ஆகுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. என்ன ஃபெர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் பெக்கு டெவலப் ஆகும், பெக் ஆர் கைனப்போர் என்ன ஆகும்னா, ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் தலாமஸ் வந்து சாயில் நோக்கி போகிறோம், பாசிட்டிவ் டு ஜியோட்ராஃபிக். ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சாயிலுக்குள்ளே போயிட்டு அந்த பெக் ஆர் கைனப்போர் இது டெவலப் ஆகும். அது டெவலப் ஆனதுக்கப்புறம் ஒரு வெர்டிக்கல் இதுக்கு போனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட லென்த்து போனதுக்கப்புறம் அது வந்து அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து அந்த பாடு டெவலப்மெண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் அதை அந்த கிராப்பை பொறுத்தளவுக்கு. ஸோ அதனால தான் என்னன்னு சொல்கிறோம், அன்பிரடிக்டபிள் லெக்யூம் ஆர் அன்பிரடிக்டபிள் கிராப் அப்படின்னு சொல்லி கிரவுண்ட்நட்டை சொல்கிறோம். ஸோ இதை தவிர முக்கியமாக என்னென்னா, கிரவுண்ட்நட் வந்து ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை என்விரான்மெண்ட். மற்ற எல்லா கிராப்பையும் கம்பேர் பண்ணும்போது கிரவுண்ட்நட் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்விரான்மெண்ட்னால ஆகுது. ஸோ என்ன ஏதுன்றதை அடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அன்ஃபேவரபிள் என்விரான்மெண்ட் இருக்குது, ஃபேவரபிள் என்விரான்மெண்ட் இல்லை அப்படின்னா ஈல்டு மட்டுமே அஃபெக்ட் ஆகாது, அதோட சேர்த்து குவாலிட்டி கேரக்டரும் அஃபெக்ட் ஆகும். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் வந்து சாயில் ஏதோ ஒரு போரான் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இம்மெச்சூர் சீட்ஸ் அண்டு லோ ஷெல்லிங் பர்சன்டேஜ் இருக்கும். சாயிலில் லோ போரான் கண்டென்ட் இருந்தால் இம்மெச்சூர் சீட்ஸ் வந்து அவ்வளோவா ஃபுல்லாக மெச்சூர் ஆகாமல் நிறைய இம்மெச்சூர் சீட்ஸ் இருக்கும். அதே எடுத்து செல்லிங் பண்ணால் கூட லோ செல்லிங் பர்சன்டேஜ் தான் கிடைக்கும். அதுக்கு தவிர ஆயில் பர்சன்டேஜும் ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ அதை தவிர இப்போ மாய்ஸ்டர் ஸ்ட்ரெஸ் இருக்குது, ட்ரவுட் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா லோயர் ஈல்டு வந்து இதாயிரும், கர்னல்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகாமல் போயிடும். இது எக்ஸஸ் மாய்ஸ்டர் இருக்குது, மழை நல்லா பெஞ்சிருது, மாய்ஸ்டர் வந்து நல்ல தண்ணி பாய்ச்சிடுறோம், அந்த மாதிரி எக்ஸஸ் மாய்ஸ்டர் கண்டிஷன் அப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா வெஜிடேட்டிவ் க்ரோத் அதிகமாக இருக்கும், அதனால் என்ன ரிடக்ஷன் ஆகும், ஈல்டு ரிடக்ஷன் ஆகும். ஸோ மாய்ஸ்டர் ஸ்ட்ரெஸ், ட்ரவுட் கண்டிஷன், தண்ணியே இல்லாட்டியும் ஈல்டு அஃபெக்ட் ஆகும், கர்னல் வந்து டெவலப் ஆகாது, கர்னல்ஸ் டெவலப் ஆகாது. எக்ஸஸ் மாய்ஸ்டர், மழை அதிகமாக பெஞ்சோ இல்லை அதிகமாக தண்ணி பாய்ச்சோ இருந்துன்னா மோர் வெஜிடேட்டிவ் க்ரோத் அதிகமாகிடும், அதனால ரிடக்ஷன் வந்து ஈல்டில் இருக்கும். ஸோ மற்ற கிராப்பை கம்பேர் பண்ணும்போது கிரவுண்ட்நட்டில் பார்த்தீங்கன்னா G/E ஜீனோடைப் இன்ட்டு என்விரான்மெண்ட் இன்ட்ராக்ஷன் வந்து ஸோ ஜீனோடைப் அண்ட் என்விரான்மெண்ட் இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அதை தவிர ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ் இப்போ நிறையா பார்த்தோமா, அதை தவிர பயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து நிறையா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசீஸை பொறுத்தளவுக்கு ரஸ்ட்டு, லீவ் ஸ்பாட்டு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டிசீஸு. பெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ரெட் ஹேர் கேட்டர்பில்லரு, லீஃப் மைனரு இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெஸ்ட் அண்ட் டிசீசஸ். ஸோ இதனாலையும் மேஜர் ஈல்டு லாஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷன். ஸோ அரக்கிஸ் வந்து 7 செக்ஷன்ஸாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அராக்கிஸ், எரக்டாய்டஸ், ரைசோமட்டேசா, எக்ஸ்ட்ரா நெர்வோசா, ட்ரைசெமினேட், ஆம்பினெர்வோசா, காலோரைஸு. ஸோ 7 தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்ன, அராக்கிஸ், எரக்டாய்டஸ், ரைசோமட்டாசா, எக்ஸ்ட்ரா நெர்வோசா, ட்ரைசெமினேட், ஆம்பினெர்வோசா, காலோரைஸு. ஸோ இந்த மாதிரி 7 தான் கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தவிர நிறையா சப்ஸ்பீசிஸ் கிளாஸிஃபிகேஷன், வெரைட்டி கிளாஸிஃபிகேஷன், கல்டிவேட்டட் டைப்ஸை பொறுத்த கிளாஸிஃபிகேஷன் நிறையா இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸ்மார்ட் 1961 2 சப்ஸ்பீசிஸாக டிவைட் பண்ணார். என்னன்னு பார்த்தீங்கன்னா அராக்கிஸ் ஹைப்போஜியே, வெரைட்டி சப்ஸ்பீசிஸ் ஹைப்போஜியே இது ஒன்று, அண்ட் தென் அராக்கிஸ் ஹைப்போஜியே சப்ஸ்பீசிஸ் ஃபாஸ்டிஜியேட்டா. ஸோ 2 சப்ஸ்பீசிஸ் ஸ்மார்ட் 1961 கிளாஸிஃபை பண்ணார். என்னென்ன, அராக்கிஸ் ஹைப்போஜியே சப்ஸ்பீசிஸ் ஹைப்போஜியே, அராக்கிஸ் ஹைப்போஜியே சப்ஸ்பீசிஸ் ஃபாஸ்டிஜியேட்டா. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக 1968 பொட்டானிக்கல் வெரைட்டிஸாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணாங்க. ஸோ என்னென்ன வெரைட்டியாக கிளாஸிஃபிகேஷன், முதல் ஸ்பீசிஸு சப்ஸ்பீசிஸாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணாங்க, அடுத்து வெரைட்டியாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பீசிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அராக்கிஸ் ஹைப்போஜியே,
subspecies hypogea, variety hypogea, okay, ஒன்று. And then species Arachis hypogea, subspecies hypogea, variety வந்து hirsuta, okay. So subspecies அடுத்து பார்த்தீங்கன்னா hypogea, fastigiata, fastigiata. Species Arachis hypogea, subspecies fastigiata, variety வந்து vulgaris, ஓகேவா. ஸோ சப்ஸ்பீசிஸ் ரெண்டாக பிரித்தாங்க, என்னென்ன ஹைப்போஜியே ஃபேஸ்டிஜியேட்டா. அந்த வெரைட்டியை சப்ஸ்பீஸை அதுக்கப்புறம் ஃபர்தராக வெரைட்டியாக இது பண்ணாங்க, என்னென்ன ஹைப்போஜியே, ஹிர்சூட்டா, ஃபேஸ்டிஜியேட்டா, வல்காரிஸ், ஓகே. ஸோ அராக்கிஸ் ஹைப்போஜியா, சப்ஸ்பீசிஸ் ஹைப்போஜியா, வெரைட்டி ஹைப்போஜியே வந்து என்னது வெர்ஜீனியா, ஓகே. என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா வெர்ஜீனியா டைப்பு. அராக்கிஸ் ஹைப்போஜியே, சப்ஸ்பீசிஸ் ஹைப்போஜியே, வெரைட்டி வந்து ஹிர்சூட்டா, அது பெருவியன் டைப்பு, ஓகே. அண்ட் தென் அராக்கிஸ் ஹைப்போஜியே, சப்ஸ்பீசிஸ் ஃபேஸ்டிஜியேட்டா, வெரைட்டி ஃபேஸ்டிஜியேட்டா, அது வேலன்சியா டைப்பு. அடுத்த ஸ்பீசிஸ் வந்து அராக்கிஸ் ஹைப்போஜியே, சப்ஸ்பீசிஸ் வந்து ஃபேஸ்டிஜியேட்டா, வெரைட்டி வந்து வல்காரிஸ். ஸோ இது வந்து ஸ்பானிஷ் பஞ்ச், ஓகே ஓகே. அதுக்கப்புறம் கல்டிவேட்டர் டைப்பை வச்சு மூணாக பிரிச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சு டைப்பு, செமி ஸ்ப்ரெட்டிங்கு, ஸ்ப்ரெட்டிங். இது உங்களுக்கே தெரியும், பஞ்சிங்கு, பஞ்சு டைப்பு, செமி ஸ்ப்ரெட்டிங்கு, ஸ்ப்ரெட்டிங். இது எதை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, கல்டிவேட்டர் டைப்பை பொறுத்து. ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு ஜீனஸில் 7 தான் பிரிச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்பீசிஸ் 2ஆக பிரிச்சுருக்காங்க. அந்த சப்ஸ்பீசிஸை 2 வெரைட்டியாக பிரிச்சுருக்காங்க. அண்ட் தென் கல்டிவேட்டர் டைப்பை மொத்தம் 3ஆக பிரிச்சுருக்காங்க, ஓகேவா. ஓகே. ஸோ ப்ரீடிங் அப்ஜெக்டிவை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் ஹை yielding பஞ்ச் கிரவுண்ட் வித் டார்மன்சி சூட்டபிள் ஃபார் ட்ரைலேண்ட் கண்டிஷன். ஸோ பஞ்சு டைப்பு சூட்டபிள் ஃபார் ட்ரைலேண்ட் கண்டிஷன். ஸோ தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு பஞ்சு டைப்பு தான் நம்ம அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸ்ப்ரெட்டிங்கோ செமி ஸ்ப்ரெட்டிங்கோ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு சில இடத்துல மட்டும்தான் செமி ஸ்ப்ரெட்டிங் கல்டிவேட் பண்ணுறோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பஞ்சு டைப் மட்டும்தான் நம்ம கல்டிவேட் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த ப்ரீடிங் அப்ஜெக்டிவ் ஃபுல்லாகவே பஞ்சு டைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா ப்ரீடிங் அப்ஜெக்டிவும் இருக்கும், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீடிங் அப்ஜெக்டிவ்னா ப்ரீடிங் ஹை yielding பஞ்சு டைப்பு grown out with டார்மன்சி சூட்டபிள் ஃபார் ட்ரை லேண்ட் கண்டிஷன், ஓகே. ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா ப்ரீடிங் வெரைட்டிஸ் ஃபார் குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு 4 இருக்குது. என்னென்னா ஹை செல்லிங் பர்சன்டேஜ், 75% மேலே செல்லிங் பர்சன்டேஜ் இருக்கணும். ஆயில் கண்டென்ட், ஹை ஆயில் கண்டென்ட், 50% மேலே ஆயில் கண்டென்ட் இருக்கணும். ஹை சவுண்ட் மெச்சூர் கர்னல் வந்து நல்லா மெச்சூராக இருக்கணும். அண்ட் தென் டேபிள் பர்பஸ் வெரைட்டிஸ், ஸோ அப்படியே சாப்பிட்றதுக்கு டேபிள் பர்பஸ் வெரைட்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 வெரைட்டி குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு 4 ப்ரீடிங் அப்ஜெக்டிவ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் என்ன ஹை ஷெல்லிங் பர்சன்டேஜ், ஸோ 75% மேலே ஷெல்லிங் பர்சன்டேஜ் இருக்கணும். ஸோ அது தின் ஷெல்டு வெரைட்டி, ஸோ அந்த ஓடு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும்னா தின்னாக இருக்கணும். தின் ஷெல்டு வெரைட்டிஸாக இருந்தால் ஹை ஷெல்லிங் பர்சன்டேஜ் இருக்குமாமா, ஓகே. அண்ட் தென் ஹை ஆயில் கண்டென்ட், 50% மேலே ஆயில் கண்டென்ட் இருக்கும். இதில் ப்ராப்ளம் என்னென்னா ஆயில் கண்டென்ட் வந்து ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த என்வரான்மெண்ட். ஸோ அதனால ஆயில் இதில் வேரியேஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹை சவுண்ட் மெச்சூர் கர்னல், இதுவும் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த என்வரான்மெண்ட், ஓகே. 4th அப்ஜெக்டிவ் பாருங்கள், டேபிள் பர்பஸ் வெரைட்டி. ஸோ இதுக்கு வெலன்ஷியா பார்த்திங்கன்னா நல்ல சூட்டபிள் ஃபார் டேபிள் பர்பஸ் வெரைட்டிஸ். ப்ரீடிங் குவாலிட்டிஸை பொறுத்தளவுக்கு 4, ஓகேவா. அண்ட் தென் ப்ரீடிங் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ், ரஸ்ட்டு, லீவ் ஸ்பாட்டு, இது 2 மேஜர் டிசீசஸ். பெஸ்ட்டு ப்ரீடிங் ஃபார் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸை பொறுத்தளவுக்கு ரெட் ஹேரி கேட்டர்பில்லர், லீஃப் மைனர், இது 2 மேஜர் பெஸ்ட்டு. அண்ட் தென் ப்ரீடிங் ஷார்ட் டூரேஷன் 85 days வெரைட்டி சூட்டபிள் ஃபார் இரிகேட்டட் கண்டிஷன். ஸோ ஷார்ட் டூரேஷன் 85 days வெரைட்டி சூட்டபிள் ஃபார் இரிகேட்டட் கண்டிஷன், ஓகேவா, ஓகே. அண்ட் தென் ப்ரீடிங் மெத்தட்ஸை பொறுத்தளவுக்கு இன்ட்ரோடக்ஷனில் வந்து உங்களுக்கே தெரியும், நீங்கள் படிச்சிருப்பீங்க, எல்லா க்ரௌண்ட்னட்டுமே வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் ஒரு காலத்தில். ஸோ மணிலாலேருந்து தான் தமிழ்நாட்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க க்ரௌண்ட்நட்டை. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து க்ரௌண்ட்நட் வெரைட்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ அவங்க தான் எல்லா க்ரௌண்ட்நட் லைன்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு பியூர்லைன் செலெக்ஷனில் TMV2 இருக்குது. இது குடியாத்தம் பஞ்சிலேருந்து செலக்ட் பண்ணது. அடுத்து மாஸ் செலெக்ஷன் வந்து JL24 வந்து தைவான் வெரைட்டிலேருந்து செலக்ட் பண்ணது. ஹைப்ரிடைசேஷன் அண்ட் செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு இன்டர் வெரைட்டியில்
VRI2 பஞ்சு டைப்பையும் இன்னொரு பஞ்ச் டைப்பையும் கிராஸ் பண்ணி VRI2 கிடச்சிது. அதுக்கப்புறம் VRI3 பார்த்திங்கன்னா செமி ஸ்ப்ரெட்டிங்கையும் பஞ்சையும் கிராஸ் பண்ணி VRI3 கிடச்சிச்சு விருத்தாச்சலம். அந்த மியூட்டேஷன் ப்ரீடிங்கை பொறுத்தளவுக்கு கிரிகோரி USA, CO2 EMS from POL1, and then TMV10, ஸோ அர்ஜென்டினா லோக்கல்லேருந்து நேச்சுரல் மியூட்டன்ட்டு TG1 to TG6. ஸோ இது எங்கேருந்து டெவலப் பண்ணாங்கன்னா BARC, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் பாம்பேலேருந்து டெவலப் பண்ணது TG1 to TG6. அண்ட் தென் GNLM, ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா குஜராத் நேரோ லீஃப் மியூட்டன்ட். இது எல்லாமே மியூட்டேஷன் ப்ரீடிங் மூலிமா டெவலப் பண்ணது. ஸோ கிரவுண்ட் வெரைட்டி சூட்டபிள் ஃபார் தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு பஞ்சு, நான் முதலே சொன்ன மாதிரி பஞ்சு தான் அதிகமாக கல்டிவேட் பண்ணுறோம். ஸோ அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா CO1, CO2, ALR2, TMV2, TMV7, TMV12, POL2, JL24, VRI1, VRI2, VRI3, VRI4, BSR1, CO3, ALR3, இது எல்லாமே பஞ்ச் டைப்பில் சூட்டபிள் ஃபார் தமிழ்நாடு. செமி ஸ்ப்ரெட்டிங்கை பொறுத்தளவுக்கு TMV10, TMV8, ஸ்ப்ரெட்டிங்கை பொறுத்தளவுக்கு TMV3. ஸோ இது எல்லாமே சூட்டபிள் ஃபார் தமிழ்நாடு. ஓகே, இதோட முடிஞ்சு எல்லாத்தையும் ஒரு டைம் ரீகால் பண்ணுங்கள். ஸோ லெக்சர் 11 and 12 கௌபி அண்ட் க்ரோனட்டு. ஸோ கௌபி அங்கிகுலேட்டர் டு குரோமோசோம் நம்பர் 2N22, பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் இந்தியா, கிளாசிஃபிகேஷன் ஃபேர் இன் 1965 3 சப்ஸ்பீசிஸ் கிளாஸிஃபை பண்ணார். என்னென்ன அங்கிகுலேட்டர், சைனன்சிஸ், செஸ்கியூபெடாலிஸ். ஸோ அங்கிகுலேட்டரை பொறுத்தளவுக்கு கிரைன் டைப்பு, பாடு வந்து 8 to 13 சென்டிமீட்டர் லாங் இருக்கும். சைனன்சிஸை பொறுத்தளவுக்கு இதுவும் கிரைன் டைப்பு, பாடோட லென்த் வந்து 20 to 30 சென்டிமீட்டர் இருக்கும். செஸ்கியூபெடாலிஸ் வந்து வெஜிடபிள் டைப்பு, பால் லென்த் வந்து ஸோ அதனால் ஹையாக இருக்கும், 30 to 100 சென்டிமீட்ரு. ப்ரீடிங் அப்ஜெக்டிவை பொறுத்தளவுக்கு ஸோ ப்ரீடிங் ஃபார் மீடியம் டியூரேஷன் ஹை yielding varieties for dry land, medium duration dry land, and then short duration for irrigated and mixed crop condition. Breeding for vegetable cowpea, breeding for disease resistant anthracnose, yellow mosaic virus, Cercospora leaf spot, fusarium wilt, இதெல்லாம் important disease. Breeding for pest resistant பொறுத்தளவுக்கு leaf hopper, aphids, pod borer, இதெல்லாம் important pest. And then breeding for forage cowpea. Breeding methods பொறுத்தளவுக்கு introduction iron cowpea and resin joint, hybridization and selection intervariety CO6, CO2, mutation breeding வந்து CO5. ஸோ கௌபி வெரைட்டிஸ் சூட்டபிள் ஃபார் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா CO2, CO3, CO4, KM1, Payur1, CO6, CO5. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் அரேகிஸ் ஹைபோஜியா, குரோமோசோம் நம்பர் 2N40. பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் பார்த்தீங்கன்னா பிரேசில். இது ஒரு அல்லோ டெட்ராப்ளாய்டு. இது ஒரு ஜீனோம் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா AABBன்னு இருக்குது. ஸோ கிரவுண்ட்நட்டை வந்து அன்பிரடிக்டபிள் லெக்யூம்னு சொல்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் மேலே ஃப்ளவரிங் ஆகும், ஃபெர்டிலைசேஷன் ஆகும். ஃபெர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் சீட் டெவலப்மெண்ட் வந்து சாயிலுக்கு கீழே நடக்கும். ஸோ அது என்ன நல்ல சீட் டெவலப்மெண்ட் ஆகிருக்கா, ஹார்வெஸ்ட்டு நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் ஈல்டு கிடைக்குமான்றதை நம்மளால் அஸ்யூம் பண்ண முடியாது, நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. எப்போ நமக்கு தெரியும்னா ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால் அது அன்பிரடிக்டபிள் லெக்யூம்னு சொல்கிறோம். ஸோ இதை தவிர கிரவுண்ட் வந்து ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த என்விரான்மெண்ட். எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷன் இருந்தால் ஈல்டு மட்டுமே அஃபெக்ட் ஆகாது, அந்த குவாலிட்டி கேரக்டர்ஸும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகும். இப்போ சப்போஸ் சாயில் வந்து லெஸ் போரான் கண்டென்ட் இருந்தால் இம்மெச்சூர் சீட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும், லோ செல்லிங் பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ ஆயில் பர்சன்டேஜ் வந்து ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த என்விரான்மெண்ட். ஸோ இதை தவிர மாய்ஸ்டர்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு, ட்ரவுட் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா லோயர் ஈல்டு, அண்ட் தென் கர்னல்ஸும் வந்து நல்லா டெவலப் ஆகாது. சப்போஸ் எக்ஸசிவ் மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்குது, இப்போ நல்லா மழை பெஞ்சிருது, ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் மோர் வெஜிடேட்டிவ் க்ரோத் இருக்கும், அதனால ரிடக்ஷன் இன் ஈல்டு வரும். ஸோ எல்லா கிராப்பையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம G/E இன்ட்ராக்ஷன், அதாவது ஜீனோடைப் இன்டு என்விரான்மெண்ட் இன்ட்ராக்ஷன் வந்து கிரவுண்ட்ல அதிகம். ஸோ இதை தவிர ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸை தவிர பயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸஸும் நிறையா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டு, லீஃப் ஸ்பாட் டிசீஸில், ஹேரி கேட்டர்பில்லர், லீஃப் மைனர், இதெல்லாமே பெஸ்ட்டில் ரொம்ப முக்கியமான பெஸ்ட் அண்ட் டிசீசஸ். இதனால் நிறைய ஈல்டு லாஸஸ் வருது. ஸோ அதுக்கப்புறம் கிளாஸிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா அரக்கிஸ் ஜீனஸ்லேருந்து 7 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. அண்ட் தென் சப்ஸ்பீசிஸில் 2, வெரைட்டிஸில் சப்ஸ்பீசிஸில் 2 வெரைட்டி இருக்குது. கல்டிவேட்டடாக 3 இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீனஸ் அரக்கிஸ், எரக்டாய்டஸ், ரைசோமேட்டேசே, எக்ஸ்ட்ரா நெர்வோசா, ட்ரைசமினேட், ஆம்பினெர்வோசா,
கேலோரைஸே. ஸோ இது எல்லாமே செக்ஷன்ஸு. ஸ்மார்ட் 1961 வந்து அரேகஸ் ஹைப்போஜியை வந்து 2 சப்ஸ்பீசிஸை டிவைட் பண்ணார். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போஜியா அண்டு ஃபாஸ்டிஜியேட்டா. அண்ட் தென் 1968 வந்து 2 பொட்டானிக்கல் வெரைட்டிஸ் ஒவ்வொரு சப்ஸ்பீசிஸ்லையும் கொண்டு வந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போஜியாவில் வந்து ஹைப்போஜியே அண்ட் தென் ஹிர்சூட்டா. ஹைப்போஜியே வெரைட்டி வந்து வெர்ஜீனியான்னு சொல்கிறாங்க. ஹிர்சூட்டா வெரைட்டி வந்து பெருவியன். ஃபாஸ்டிஜியேட்டாவில் வந்து ஃபாஸ்டிஜியேட்டா அண்டு வெல்காரிஸ். ஃபாஸ்டிஜியேட்டா வந்து வேலன்ஷியா அண்ட் தென் வெல்காரிஸ் வந்து ஸ்பானிஷ் பஞ்சு. கல்டிவேட்டர் டைப்பை பொறுத்தளவுக்கு பஞ்சு, செமி ஸ்ப்ரெட்டிங்கு, ஸ்ப்ரெட்டிங்கு. தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக கல்டிவேட் பண்ணுறது பஞ்சிங் டைப் தான், அதுக்கப்புறம் தான் செமி ஸ்ப்ரெட்டிங்கு. ஸோ அப்ரீடிங் அப்ஜெக்டிவ் ஃபார் பஞ்சு டைப்பு பார்த்திங்கன்னா ஹை எல்டிங் பஞ்ச் கிரவுண்ட் வித் டார்மன்ஸ் சூட்டபிள் ஃபார் ட்ரை லேண்ட் கண்டிஷன். ப்ரீடிங் வெரைட்டிஸ் ஃபார் குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு ஹை செல்லிங் பர்சன்டேஜ் 75% மேலே இருக்கணும். அப்போ தின் ஷெல்டு வெரைட்டிஸ் இருந்தால் ஹை செல்லிங் பர்சன்டேஜ் வரும். ஹை ஆயில் கண்டென்ட் வந்து மோர் தென் 50% இருக்கணும். ஹை சவுண்ட் மெச்சூர் கர்னல் அண்ட் தென் டேபிள் பர்பஸ் வெரைட்டிஸ். ஸோ இதுக்கு வந்து வெலன்ஷியா வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ப்ரீடிங் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸை பொறுத்தளவுக்கு ரஸ்ட் அண்ட் லீவ் ஸ்பாட் இம்பார்ட்டன்ட் டிசீசஸ். பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ்க்கு வந்து ரெட் ஹேர் கேட்டர்பில்லர் அண்ட் லீவ் மைனர் ஆர் மேஜர் பெஸ்ட்டு. ஸோ இதுக்கு ப்ரீடிங் பண்ணலாம். அண்ட் தென் ப்ரீடிங் ஷார்ட் டூரேஷன் 85 days வெரைட்டி சூட்டபிள் ஃபார் இரிகேட்டட் கண்டிஷன். ப்ரீடிங் மெத்தட்ஸை பொறுத்தளவுக்கு எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது தான். யாராலனா ஈஸ்ட் இந்தியா கம்பெனினால. செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு பியூர் லேண்ட் செலெக்ஷனில் வந்து TMV2, மாஸ் செலெக்ஷன் JL24. ஹைப்ரிடைசேஷன் செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு இன்டர் வெரைட்டியில் வந்து VRI2, VRI3. மியூட்டேஷன் ப்ரீடிங் பொறுத்தவரைக்கும் கிரிகாரி, CO2, TMV10, TG1 to TG6, GNLM. கிரவுண்ட் வெரைட்டி சூட்டபிள் ஃபார் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா CO1, CO2, ALR2, TMV2, TMV7, TMV12, POL12, JL24, VRI1, VRI2, VRI3, VRI4, BSR1, CO3, ALR3, TMV10. செமி ஸ்ப்ரெட்டிங்கில் வந்து TMV10, TMV8, ஸ்ப்ரெட்டிங்கில் வந்து TMV3. ஓகேவா? ஸோ இதோட கிளாஸ் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.